வணக்கம் மக்களே. குஜராத் டைட்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போற டீம் 3 டைம்ஸ் சாம்பியனான கல்கத்தா நைட் ரைடர். அவங்களுக்கு ஆக்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெரிய ஒரு தலைவலி இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஸ்டார் பிளேயரான ஆண்ட்ரே ரசல் ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அந்த பிளேஸை யார் ஃபில் பண்ண போறாங்க, அந்த வேக்யூமை யார் நிரப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருந்துச்சு, ஃபேன்ஸுக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க ஆக்ஷன்ல நிறைய பிளேயர்ஸ்க்கு போனாங்க, நிறைய பேரை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க, சில பேரை அவங்க நிறைய பிரைஸ் கொடுத்தும் வாங்கினாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட கீ பவுலரான ஹர்ஷித் ராணாக்கும் இன்ஜுரி ஆகி ஐபிஎல் இருந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களோட ஸ்குவாடை வச்சு அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதை கடைசியில கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு டிம் சைஃபர் அஜிங்க ரஹானை வச்சு போனால் அது பெட்டரா இருக்கும்னு தோணுது. பட் அவங்களுக்கு ஃபின் ஆலன் அப்படின்ற ஒரு ஓப்பனிங் ஆப்ஷனும் இருக்கு. மேபி டிம் சைஃபர் ஒழுங்கா ஆடல அப்படின்னா ஃபின் ஆலன் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1 டவுன்ல அங்கிரிஷ் ரகுவன்ஷி வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் 2 டவுன்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் கேமரான் கிரீன் அந்த இடத்த ஃபில் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவரால் ரசோலோட ரோலை ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அவரோட கான்ட்ரிபியூஷனை கேகேஆருக்கு கொடுத்தாங்கன்னா அது கேகேஆர் டீமுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். ஸோ அதுக்கப்புறம் ரின்கு சிங், ரமன்தீப் சிங் அண்ட் அனுகூல் ராய் இந்த 3 பேர் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் சுனில் நரேன் அப்படின்ற ஒரு எக்ஸ் ஃபேக்டரை அவங்க அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சுனில் நரேனால அந்த ஃபினிஷிங் ரோலை கொடுக்க முடிஞ்சா அது கேகேஆருக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயமா அமையும். ஸோ அதுக்கப்புறம் மதிஷா பத்திரனா, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி, ஸோ இவங்கெல்லாம் அந்த பிளேயிங் 11 ஃபில் பண்ணுவாங்க. இம்பேக்ட் பிளேயரா அவங்களுக்கு கார்த்திக் தியாகி அப்படின்ற ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அது இல்லைன்னா இன்னும் சில இந்தியன் பேசர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தியாகி இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஹர்ஷித் ராணா அங்க இல்லாததுனால. பேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா மனிஷ் பாண்டேன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் வெட்டரன் இருக்காரு. அவரை உள்ள கொண்டு வந்து பேட்டிங் பவரை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட கேகேஆரோட பெஸ்ட் பிளேயிங் 11 இருக்கும். ஸோ உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தா அதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. நம்ம எல்லாரும் அதை பிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எல்எஸ்சியோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், டேக் கேர் அண்ட் பை பை.